الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் சல்மானுல் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஷஅபான் மாதத்தின் இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ரமதான் மாதத்தை குறித்த ஒரு விரிவான பிரசங்கம் ஒன்றை செய்தார்கள். நாமும் இப்பொழுது அல்லாஹ்வின் பேரருளால் ஷாபானுடைய இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். இன்னும் 2-3 நாட்களில் ரமதான் மாதத்தை அடையவிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா ரமதான் மாதத்தை முழுமையாக பயன்படுத்துகின்ற நல்ல முஃமின்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. இந்த ஷாபான் மாதத்தினுடைய கடைசியில் ஒரு நாள் எங்களை எல்லாம் அழைத்து ரமதான் மாதத்தை குறித்த ஒரு அழகான பிரசங்கம், ஒரு பேருரை ஒன்றை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிகழ்த்தினார்கள் என்று கூறிய பிறகு அந்த பேருரையை சல்மான் ஃபார்சி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரிவாக நமக்கு அறிவிக்கிறார்கள். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கத்தை துவங்கினார்கள். யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, கத் அவல்லக்கும் ஷஹ்ருன் அதீமுன் முபாரக்குன், மக்களே, உங்களுக்கு ஒரு மகத்தான மாதம் நிழலிடப் போகின்றது. முபாரக்குன், அருள் வளம் நிறைந்த, பரக்கத்துகள் நிறைந்த ஒரு மாதம் உங்களுக்கு நிழலிடப் போகின்றது. ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹரின். அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அதில் ஓர் இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். அந்த ஒரே ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. ஏறத்தாழ 1000 மாதம் என்பது 83 ஆண்டு 4 மாதங்களை உள்ளடக்கியதுதான் 1000 மாதங்கள் என்பது. அந்த 1000 மாதத்தை விட சிறந்த ஒரு இரவை அல்லாஹு தஆலா அந்த ரமலான் மாதத்தில் வைத்திருக்கின்றான். ஷஹ்ருன் ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா. அது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? அந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை உங்கள் மீது கட்டாய கடமையாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். وَقِيَامَ لَيْلِهِ تَطَوُّعًا, இரவு நேரத்தில் நின்று வணக்கம் புரிவதை நஃபிலான இபாதத்தாக, உபரியான ஒரு வணக்கமாக அல்லாஹு தஆலா கூடுதலான நன்மையை தரக்கூடிய ஒரு காரியமாக ரமலான் மாதத்தில் இரவில் நின்று வணங்கக்கூடிய அந்த வணக்கத்தை கூடுதலான நன்மை தரக்கூடியதாக அல்லாஹ் உங்களுக்கு ஆக்கியிருக்கின்றான். கணியத்திற்குரியவர்களே, இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ரமலான் மாதத்தில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினான். எனவே அந்த ரமலான் மாதத்தில் நாம் நோன்பு நோக்கிறோம். அதே ரமலான் மாதத்தில் தான் இன்ஜீலும் இறங்கியது. அதே ரமலான் மாதத்தில் தான் தௌராத்தும் இறங்கியது. ஆனால் அவர்களுக்கெல்லாம் விதிக்கப்பட்ட நோன்பு ரமலான் மாதத்தில் இல்லை. வேதம் கிடைத்தது, தௌராத் கிடைத்தது ரமலான் மாதத்தில். ஆனால் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லை யூதர்களுக்கு. அந்த வேதம் இன்ஜீல் கிடைத்தது ரமலான் மாதத்தில் தான் கிறிஸ்தவர்களுக்கு. ஆனால் ரமலான் மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடிய வாய்ப்பு அவர்களுக்கெல்லாம் கிடைக்கவில்லை. எனவேதான் ஒரு ரிவாயத்தில் இப்படி கூட வருகிறது, நரகத்தில் எல்லோரும் இருப்பார்கள், எல்லோரும் நரகத்தில் இருப்பார்கள். எல்லா சமுதாயத்திலும் பாவிகள் எல்லாம் நரகத்தில் இருப்பார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த கடைசி உம்மத்தும் நரகத்தில் இருப்பார்கள். அவர்களிடம் சென்று
அந்த மாணவர் கேட்பார், இவ்வளவு இங்கு வந்த பிறகு இவ்வளவு அழுகிறீர்களே, எவ்வளவு அழகாக அழுகிறீர்கள். இது போன்று உலகத்தில் இருக்கும் பொழுது ஈயினுடைய தலையின் அளவிற்கு அழுதிருந்தால் கூட இந்த நரகத்தை விட்டு நீங்கள் தப்பித்திருக்கலாமே. இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் சொல்வதற்கு அந்த நரகத்தின் காவலாளி செல்வார். செல்லும் பொழுது கேட்பார், நீங்கள் யார் என்று. அந்த மாணவருடைய அந்த கொடூரமான தோற்றத்தை பார்த்து பயந்து போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் என்று சொல்ல மறந்து விடுவார்கள். பேர் வராது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம்னு வாயில வராது. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? குர்ஆன் இறக்கப்பட்டதே, ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்றோமே என்று துடிப்பார்கள், சொல்வார்கள். அப்பொழுது அந்த மாணவர் சொல்வார், ஓ நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமா என்று கேட்பார்கள். என்று சொன்னால் இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு மட்டுமே வழங்கினான் என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். அடுத்த நபி அவர்கள் அந்த பிரசங்கத்தை தொடர்ந்து பேசும் பொழுது சொன்னார்கள், மன் தகர்ரப ஃபீஹி பிஹஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. யாராவது ஒரு மனிதர் இந்த ரமலான் மாதத்திலே நஃபிலான ஒரே ஒரு அமலை செய்தால், உபரியான ஒரு அமலை செய்தால், அவர் ரமலான் அல்லாத மாதத்தில் ஃபர்லான ஒரு காரியத்தை நிறைவேற்றினால் என்ன கூலி கிடைக்குமோ, எந்த அந்தஸ்து, எந்த நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை ரமலான் மாதத்தில் நஃபிலான இபாதத்தில் பெற்றுக்கொள்வார். ஒருவர் தஹஜ்ஜுத் தொழுகை 2 ரக்காத் தொழுதார் என்றால், ஃபஜர் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை தஹஜ்ஜுத்தின் மூலம் அடைந்து கொள்கிறார். நஃபிலான இபாதத். அடுத்த நபி அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீஹி. இந்த ரமலான் மாதத்தில் யார் ஃபர்லான காரியத்தை நிறைவேற்றுகிறார்களோ, ஃபர்லான காரியம் எது? நோன்பு, ஐவேளை தொழுகை. சொல்றாங்க, மற்ற நாள்ல தொழுகிறதை இல்லை அப்படின்னா கூட இந்த சிறப்பை நாடியாவது தொழ ஆரம்பித்து விட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ரமலான் மாதத்தில் யார் ஐவேளை தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? ஒரு ஃபர்லை அவர் தொழுதால் 70 ஃபர்லுகளை செய்த நன்மை. நாம் சிந்திக்க வேண்டும். சில சமயங்களிலே மறுமையில் சில மனிதன் சிக்கிக் கொள்வான். எப்படி தெரியுமா? ஃபர்லான தொழுகைகளை விட்டிருப்பான். அல்லாஹு தஆலா அந்த அடியானின் மீது இறக்கப்படுவான். இவனை எப்படியாவது சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட வேண்டும், இவனை எப்படியாவது சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட வேண்டும். அப்பொழுது மாணவர்களிடத்தில் சொல்வான், இவருடைய நஃபிலான இபாதத்துகள் ஏதாவது இருக்கிறதா என்று பாருங்கள் என்று உத்தரவிடுவான். அப்படி பார்க்கும் பொழுது நஃபிலான இபாதத்துகள் இருந்தால் அதை ஃபர்லுடைய இடத்தில் வைத்து அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கு அனுப்புவான். எனவேதான் சொல்கின்றோம், முன்பின் சுன்னத்துகளை விட்டு விடாதீர்கள், முன்பின் சுன்னத்துகளை விட்டு விடாதீர்கள். கணியத்திற்குரியவர்களே, நாம் சிந்திக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஒருவர் 70 நாள் ஃபஜர் தொழுகலைன்னு வச்சுக்கிறோம், 70 நாள் தொழுகையை விட்டிருக்கிறார். அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் தெரியுமா? ரமலான் மாதத்தில் ஃபஜர் தொழுதாரான்னு பார்ப்பான். ஒரு ஃபஜர் அவர் வந்திருந்தார்னா 70 ஃபஜருக்கு சமம். அது ஃபஜர் தொழுகையை ஒருவர் இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றினார். எத்தனை ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும்? 70 சில பேர் சொல்லிடுவாங்க, இல்ல 140 ரக்காத் தொழுத நன்மை. ஃபஜர் 2 ரக்காத், அந்த 2 ரக்காத்தை இமாம் ஜமாத்தோடு இங்கு நாம் தொழுது விட்டால் 140 ரக்காத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தில் கொடுக்கிறான். அடுத்து சொன்னார்கள் நபி அவர்கள், ஓஹுவ ஷஹ்ரு ஸப்ரி. இந்த மாதமே எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம். ரொம்ப படிப்பினையான வார்த்தை. பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம். ஆட்டோமேட்டிக்கா பொறுமை வந்தாக வேண்டும். பொறுமையாக இருக்கிறோம். சில காரியத்தில் எப்படி தாகம் எடுக்கிறது, என்ன செய்வோம்? பொறுமையா இருப்போம். எப்படா மணி ஆகுது பார்க்கலாம். 6:32னா 6:31க்கு கூட என்ன செய்ய மாட்டோம்? தண்ணி குடிக்க மாட்டோம். 6:34 ஆயிடுச்சு அப்படின்னா 6:33க்கு தண்ணீர் குடிக்க மாட்டோம். எவ்வளவு பொறுமையை அல்லாஹ் போதிக்கின்றான். வாழ்க்கையில் பொறுமை அவசியம். ஆனா என்ன தெரியுங்களா? இந்த ரமலான் மாசத்துல திடீர்னு சண்டை வந்துடும். கஞ்சிக்கு கியூல நிக்கிறதுல சண்டை வந்துடும். சஹர் சாப்பாட்டுல சண்டை வந்துடும். சில சமயம் கொஞ்சம் மனைவி இடத்துல சண்டை வந்துடும். கணவனிடத்தில் சண்டை வந்துவிடும்.
பிள்ளைகளிடத்தில் கோபம் ஏற்பட்டு விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ரமலான் மாசத்தில் நடக்குது. காரணம் என்ன? பொறுமையை இழக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய மாதம். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? அஸ்ஸப்ரு ஸவாபுல் ஜன்னா. நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அதற்கான கூலி என்ன தெரியுமா? சொர்க்கம் கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். பொறுமையின் கூலி சொர்க்கம் கிடைத்துவிடும். வஷஹருல் முவாசாத். அடுத்து சொன்னார்கள், இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாக இருக்க வேண்டிய மாதம், ஒருவர் மற்றவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டிய மாதம் இது. ஆனா என்னன்னு பார்த்தா கரெக்டா இந்த மாசத்துல சண்டை போட்டு சில பேர் பேசாம ஆயிடுவாங்க. இந்த மாசம் வந்த பிறகுதான் என்ன செஞ்சிருவோம்? ஷைத்தான் வந்துருவான். இது ஒருவர் மற்றவருக்கு உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டிய மாதம் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதம் எப்படிப்பட்டது தெரியுமா? நீங்கள் உதவி செய்து பாருங்கள், நீங்கள் உதவி செய்து பாருங்கள், உங்களுடைய ரிஸ்கில் அதிகரிப்பு ஏற்படும். இந்த மாதம் எப்படிப்பட்டது என்றால் முஃமின்களுடைய ரிஸ்கில் அல்லாஹு தஆலா விஸ்தீரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம். அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், மத் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன். யாராவது ஒரு மனிதர் ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உணவளித்து விட்டால், நோன்பாளிக்கு நோன்பு திறப்பதற்கு உணவளித்து விட்டால், கான மக்ஃபிரத்தல் லிதுனூபிஹி. அந்த இஃப்தார் ஏற்பாடு செய்தாரே அது எது தெரியுமா? அதுதான் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதற்கு காரணமாக ஆகிவிடும். எவ்வளவு பெரிய தவறு! கான மக்ஃபிரத்தல் லிதுனூபிஹி, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு எது காரணமாயிடும்? அந்த இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தால். அடுத்து சொன்னார்கள், அது மட்டுமல்ல, அந்த ரமலான் மாதத்தில் நரக விடுதலை அல்லாஹ் செய்கிறான் அல்லவா, அந்த நரக விடுதலைக்கும் இந்த இஃப்தாருடைய ஏற்பாடு காரணமாக ஆகிவிடும். எவ்வளவு பெரிய விஷயம்! இந்த இரண்டையும் சொல்லிய பிறகு மூன்றாவது ஒன்றை சொன்னார்கள். என்ன தெரியுமா? நோன்பு வைத்த நன்மையும் கிடைத்துவிடும். நஃபிலான நோன்பு வச்ச நன்மையும் கிடைச்சிடும். அது ரமலான் மாச நோன்பு, ஃபர்லான நோன்பு வைத்திருக்கிறார், அவருக்கு உதவி செய்து விட்டால் ஃபர்லான நோன்பு வச்ச நன்மை. நாம நோன்பு வைக்கின்றோம் ஒரு நன்மை, நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தால் அவருடைய நோன்பின் நன்மையில் எந்த குறையையும் ஏற்படுத்தாமல் நோன்பு வைத்த நன்மை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஒருவருக்கு உதவி செய்தால், 2 நபர்களுக்கு உதவி செய்தால், 3 நபர்களுக்கு உதவி செய்தால் எவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களை, இதுவரை நபி அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இதை பற்றி சொன்னவுடன் அங்கிருந்த சில ஏழை சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், நோன்பாளிக்கு உணவளிக்கின்ற அளவிற்கு எங்களிடத்தில் வசதி இல்லையே, என்ன செய்வது? இது யார் கேட்கிறா? ஏழையான சஹாபாக்கள் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நோன்பாளிக்கு உணவு கொடுக்கும் அளவிற்கு எங்களுக்கு வசதி இல்லையே, என்ன செய்வது? கண்ணியத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களெல்லாம் நான் சொல்லல, நீங்கெல்லாம் ஏழைகள், உங்களுக்கு மற்றவர்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அப்படி சொல்லல. என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் உங்களால் ஒரு மிடரு பால் கொடுக்க முடியாதா, ஒரு மிடரு தண்ணீர் கொடுக்க முடியாதா என்று கேட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த நன்மையை நீங்களும் செய்யுங்கள், இந்த நன்மை உங்களுக்கும் உண்டு. நாங்கள்லாம் ஏழை, அதனால பின்வாங்கிடலாம் நினைச்சிடாதீங்க, இந்த நன்மையை அடைந்து கொள்ளுங்கள். ஏழை கூட என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா? பெற வேண்டும் என்று நினைக்க கூடாது. ஒரு ஏழையினுடைய உள்ளத்திலும் என்ன இருக்க வேண்டும்? நானும் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த எண்ணத்தை நபி அவர்கள் விதைக்கிறார்கள் உள்ளத்தில். கொடுக்கின்ற மனப்பான்மை செல்வந்தர்களிடத்தில் மட்டுமல்ல, ஏழையுடைய இதயத்திலும் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். எண்ணம் இருந்தால் அல்லாஹ் கொடுப்பான். பல ஹதீஸ்கள்ல வருது, நீங்கள் கொடுத்தால் அல்லாஹ் கொடுப்பான், நீங்கள் முடித்து வைத்தால் அல்லாஹும் முடித்து வைத்துக் கொள்வான். நீங்கள் எண்ணி எண்ணி கொடுத்தால் அல்லாஹும் எண்ணி எண்ணி கொடுப்பான். நீங்கள் அள்ளி கொடுத்தால் அல்லாஹும் அள்ளி கொடுப்பான். எனவே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏழைகளுக்கும் இருக்க வேண்டும் என்றால் செல்வந்தர்களுக்கு எவ்வளவு இருக்கணும்? ஆனால் கவலையான விஷயம் என்ன தெரியுங்களா? செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க கஞ்சத்தன் அதிகரிச்சுட்டே போகுது. அதான் பெரிய விஷயம். 40,000 வச்சிருக்கும் போது 1000 ரூபாய்க்கு கொடுத்துருவாரு.
40 லட்சம் வந்துருச்சுன்னா 1 லட்சம், 40 கோடி கையில் வந்துருச்சுன்னா வடிகட்ட கஞ்சனா போயிடும். அப்பதான் கொடுக்கவே மாட்டாங்க. கணியத்திற்குரியவர்களே, ஏழைகளுக்கு கூட கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். ஏதாவது உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சரி, எதுவுமே கொடுக்க முடியல, என்ன செய்யலாம்? பள்ளிவாசல் வந்து என்ன செய்யலாம்? அந்த பணிகளில் கூட ஈடுபடலாம். அந்த எடுத்து வைக்கிறது, இஃப்தாருடைய சுப்ராவை விரிக்கிறது, ஏதாவது ஒரு விதத்தில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுப்பது, இப்படி ஏதாவது ஒரு பணியை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வற்புறுத்தி சொன்னார்கள். ஒரு மிரல் தண்ணீர், ஒரே ஒரு பேரித்தம்பளம் கொடுக்க முடியாதா? அப்ப ஏழைகளாக இருப்பவர்கள் கூட என்ன செய்யணும்னா, அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே ஏழைகள் இருக்கதான் செய்வாங்க, அவர்களுக்கு உதவி செய்யலாம். கணியத்திற்குரியவர்களே, அடுத்த நபி அவர்கள் சொன்ன இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த நோன்புக்கு ஏற்பாடு செய்வது, உதவி செய்வது அப்படின்னா, பள்ளிவாசல்ல நோன்பு திறக்கிறவங்களுக்கு நாம் எல்லாம் உதவி செய்யறோம். கஞ்சிக்கு காசு கொடுக்குறோம், அல்லது இங்கே சமோசா வாங்கி கொடுப்போம். பல பள்ளிவாசல்ல வாழைப்பழம் வாங்கி கொடுப்பாங்க, சமோசா வாங்கி கொடுப்பாங்க. பள்ளியில அப்படி குமிஞ்சிரும். ஆனா இதெல்லாம் ஆண்கள் நோன்பு திறக்கிறாங்க. வீடுகளில் எத்தனை பெண்கள் ஏழ்மையில வாடுறாங்க தெரியுங்களா? அந்த நாமெல்லாம் வந்து ஒஸ்தி பேரிச்சம்பழம்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இப்பெல்லாம் நல்லா கிடைக்குது. அந்த காலத்தில் இந்தியாவில் விளையக்கூடிய பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நான் எல்லாரும் சவுதி பேரிச்சம்பழம் வாங்குறாங்க. அதுலேயே நல்ல தரமான பேரிச்சம்பழம்லாம் வாங்கி நோன்பு திறக்கிறோம், ஃப்ரூட்ஸ் வச்சு நோன்பு திறக்கிறோம். ஆனால் எத்தனை ஏழை வீடுகள், பெண்கள் இப்படி இருக்கிறார்கள். ஆண்களுக்கு இதெல்லாம் தெரியறதில்லை. காரணம் என்ன? ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து நோன்பு திறந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் பெண்களுடைய நிலை என்ன? பக்கத்து வீட்டு நிலை என்ன? நம்முடைய சொந்தக்காரர்களுடைய நிலை என்ன? என்னுடைய சகோதரியின் நிலை என்ன? சகோதரியின் பிள்ளைகளுடைய நிலை என்ன? சாப்பிட்றது காசு இருக்காது. சஹர்ல நாமெல்லாம் டேஸ்டா சாப்பிடணும்னு நினைக்கிறோம். மீன் கறி இல்லாம சஹர் சாப்பிட முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எத்தனை வீடுகளில் ஆட்டுக்கறி, ஆட்டு இறைச்சி வாங்குவதற்கு பணம் இல்லாத எத்தனை ஏழைகள் இருக்கிறார்கள் தெரியுமா? பேரிச்சம்பழத்தை அப்படியே பிட்டு தாய் பாதி மகள் பாதி, அப்பதான் அது 30 நாளைக்கு வரும். சில வீடுகளில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் வாங்குவாங்க, ஒரு 15-20 நாளைக்கு வருங்க. அதுக்கப்புறம் காலியா போயிடும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? உப்பு தொட்டுலாம் நோன்பு திறப்பாங்க. தண்ணீர் தொட்டு தண்ணீரை குடித்து நோன்பு திறக்கின்ற எத்தனை வீடுகள் இன்றளவிலும் இருக்கிறது. நாம போய் பார்க்கறது இல்லை. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏழைகள் வீடை தேடி வரட்டும், கொடுத்துக்கலாம்னு நினைக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஏழைகள் இருப்பார்கள், நெருங்கிய உறவினர்களில் இப்படிப்பட்ட ஏழைகள் இருப்பார்கள், உங்களுடைய வீட்டிற்கு அருகாமையில் இப்படிப்பட்ட ஏழைகள் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தான் வெளியில் சொல்ல மாட்டார்கள். வெளியில் தன்னுடைய ஏழ்மையை வெளிப்படுத்தாத எத்தனை ஏழை குமர்கள், எத்தனை ஏழை பெண்கள் இருப்பார்கள். நாம நம்ம வீட்டுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது கொஞ்சத்தை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கணும். அதில் இருக்கக்கூடிய இன்பத்தை அனுபவித்து பாருங்கள். அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செய்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அடுத்து சொன்னார்கள், இது எப்படிப்பட்ட மாதம் தெரியுமா? இதனுடைய ஆரம்ப பகுதி ரஹ்மத்தாக இருக்கின்றது, இதனுடைய நடுப்பகுதி மக்ஃபிரத், பாவ மன்னிப்பாக இருக்கிறது, இதனுடைய கடைசி பகுதி நரக விடுதலையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் ஹஃபஃப அன் மம்லூகிஹி ஃபீஹி கஃபரல்லாஹு லஹு. யார் இந்த மாதத்தில் தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு வேலை பளுவை லேசாக ஆக்குகிறார்களோ அப்படிப்பட்ட முதலாளிகளின் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுகிறார். முதலாளிகளாக இருப்பவர்கள், அவர்கள் தனக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களின் வேலை பளுவை லேசாக ஆக்கினால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? கஃபரல்லாஹு துனூபஹு, அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்கின்றான். வேலையாட்களின் மீது இறக்கப்பட்டு, வேலை நோன்பு வச்சுக்கிட்டு வேலை செய்யப்பா, நோன்பு வச்சு நீ குறைச்சிக்க. அல்லது என்ன செய்யறது? சில கடைகள்ல என்ன செய்ய முடியாது அப்படின்னா வேலையை குறைக்க முடியாது. என்ன ஆயிரும்னா நோம்புல தான் என்ன செய்யும்? வேலை அதிகமாயிடும். என்ன செய்யணும்? 10 பேர் வேலை செய்யற கடை, ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா 20 பேர் 15 பேர் செய்ய வேண்டிய வேலையை ரமலான் மாசத்துல செய்ய வேண்டியிருக்கும். என்ன செய்யணும்? ஒரு 5 பேரை புதுசா சேர்க்கணும். தீபாவளி சீசன்ல சேர்க்கிறீங்களே, ரமலான் மாசத்துல சேர்க்கிறீங்களா? ரமலான் மாசத்துல ஒரு 5 பேரை சேர்த்தா என்ன செய்யுமா இல்லையா? அவருடைய பளு, வேலை பளு குறையும். இதை குறைப்பதினால் நமக்கு கிடைக்கக்கூடிய 2 வெகுமதி என்ன? அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிச்சார். அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல. கணியத்திற்குரியவர்களே, சில கடைகள் இப்படியும் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? லுஹர் வரைக்கும் வேலை செஞ்சா போதும், லுஹர் வரைக்கும்
வேலை செஞ்சா போதும். லொஹருக்கு மேல நீங்க கடையை திறந்து என் கடையை பாக்குறீங்கன்னா உண்மையில் நடக்கின்றது. இதுவரை மேல் விசாரை என்ற ஊர்ல இப்படி ஒரு கடை இருக்கு. லொஹருக்கு பிறகு நீங்கள் வேலை செய்தால் ஓனர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, லொஹருக்கு பிறகு நீங்க போய் தூங்கிடலாம். ஆனா லொஹருக்கு பிறகு நீங்க தூங்காம என் கடையில வியாபாரம் செஞ்சீங்கன்னா அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபம் எல்லாம் உங்களுக்கு போனஸ். லொஹருக்கு பிறகு நீங்கள் வேலை செய்து அதில் வருகின்ற லாபத்தை அப்படியே உங்களுக்கு கொடுத்து விடுவேன். இப்ப சொல்லுங்க, இந்த வேலை பளு எப்படி இருக்கும் அவருக்கு? லொஹருக்கு பிறகு எப்படி வேலை செய்வாரு? வேலை பளுவாக தெரியாது. ஒன்று எக்ஸ்ட்ரா ஆளை போடலாம், அல்லது என்ன செய்யலாம், கூலியை எக்ஸ்ட்ரா கொடுக்கலாம். ஆனால் வருத்தமான செய்தி என்ன தெரியுமா, பெரிய பெரிய கடைகள்ல கூட இந்த முசீபத்து கொரோனாவுக்கு பிறகு கொடுத்துக்கிட்டு இருந்ததை கூட குறைச்சிட்டாங்க. அந்த ஊழியர்கள் வருத்தப்பட்டு சொல்கிறார்கள், கொரோனா வந்துச்சு வியாபாரம் இல்லை அதனால குறைச்சாங்கன்னு பார்த்தா அப்ப குறைச்சது அப்படியே குறைஞ்சிருச்சு. கண்ணியத்திற்குரியவர்களே, கொடுத்து பாருங்கள், அல்லாஹ் கொடுப்பான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா, நரகத்தின் விடுதலை வேண்டுமா, அல்லாஹ் உங்களை முதலாளி ஆக்கி வச்சிருக்கான், நன்றி செலுத்தணும். நாம முதலாளி ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நாமளும் ஒரு ஊழியலா இருந்திருப்போம் இல்லையா? அந்த கஷ்ட நஷ்டங்களை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? அல்லாஹ் இன்னைக்கு எந்த படித்தரத்துல நாம வச்சிருக்கோம்? அல்லாஹ் வச்சிருக்கான். நமக்கு கீழே இருப்பவர்கள் மீது நாம் இறக்கப்பட்டால் நமக்கு மேல் இருக்கின்ற அல்லாஹ் நம் மீது இறக்கப்படுவான், நம்முடைய பாவங்களை மன்னிப்பான், நமக்கு நரக விடுதலையை கொடுப்பான். இதையெல்லாம் சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், 4 காரியங்களை நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்ய வேண்டும். எத்தனை காரியங்கள்? 4 காரியங்கள். அதில் 2 காரியங்கள் எப்படிப்பட்டது என்றால், அந்த 2 காரியத்தின் மூலமாக உங்களை படைத்த ரப்பை நீங்கள் மகிழ்ச்சி அடைய செய்து விடலாம். இந்த 2 காரியத்தின் மூலமா என்ன செஞ்சிடலாம்? அல்லாஹ்வை நீங்கள் திருப்தி அடைய செய்து விடலாம் ரமலான் மாதத்தில். அந்த 2 காரியத்தை செய்ய வேண்டும். அது என்ன? அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர். எவ்வளவு சுலபம்! நீங்க உலகத்திலேயே ஒரு சுலபமான வார்த்தை இருக்குன்னா என்ன தெரியுங்களா? அது சொல்லி பாருங்க, தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி பாருங்க, நாக்கில் அப்படி சொல்லி பாருங்க, தொண்டையில இருந்தெல்லாம் எதுவும் வராது. எங்க இருந்து நுனி நாக்கு சொல்லுவாங்கல்ல, நுனி விரல்ல வச்சிருப்பாருங்க அவரு, நுனி நாக்குல இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நுனி நாவில் இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வந்துடும். அதனாலதான் மரண தருவாயில் படுத்த படுக்கையில் சக்கராத்து நிலையில் இருப்பவருக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹை சொல்ல முடியும். அவ்வளவு லேசான கலிமா. அதை நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக சொல்லுங்கள், அல்லாஹ் திருப்தி அடைந்து விடுவான். 2வது சொன்னார்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டுமா? உங்களை படைத்த ரப்பு உங்களை கண்டு மகிழ்ச்சி அடைய வேண்டுமா? யா ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னி, ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன், நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இந்த வார்த்தையை எந்த அளவிற்கு சொல்வீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்து விடுவான். நம்ம சாதாரணமாக பார்க்குறோம், ஒருத்தருக்கு 4-5 பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் தவறு செய்வாங்க, எல்லா பிள்ளைகளும் கொஞ்சம் மாறு செய்வாங்க. யாருமே அத்தா சொல்ல அப்படியே கேட்கறது இல்லை, கேட்க முடியறதும் இல்லை சில சமயங்கள்ல. ஆனா அந்த பிள்ளைகள்ல யாராவது ஒரு பையன் வந்து அப்பப்ப அத்தா மன்னிச்சிருங்கத்தா, டேடி அன்னைக்கு தப்பு செஞ்சு மன்னிச்சிருங்கத்தா அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. இப்ப யாரை வந்து அத்தா விரும்புவாரு? வந்து மன்னிப்பு கேட்ட அவரை விரும்ப. அல்லாஹ் தஆலா பாவம் செய்யக்கூடிய நிலையில் தான் மனிதனை படைத்திருக்கிறார். பாவம் செய்து விடுவதனால் அல்லாஹ் வெறுப்படைவதில்லை, ஆனால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கேட்காமல் இருப்பதைத்தான் வெறுக்கிறான். எந்த அடியான் ரப்பே என்னை மன்னித்து விடு என்று சொல்லி விடுகின்றானோ அல்லாஹ் சந்தோஷப்படுறான். அடுத்து சொன்னாங்க, இன்னும் 2 காரியங்கள் அதையும் அதிகமாக செய்ய வேண்டும். சொல்லிவிட்டு சொன்னாங்க, அதை செய்யாமல் உங்களால் இருக்க முடியாதுன்னாங்க. அது எப்படி இருக்க முடியும்? சொல்லிவிட்டு சொன்னார்கள், சொர்க்கத்தை கேட்பது. கேட்காம இருக்க முடியுமா? சொல்லுங்க. உங்களால் செய்யாமல் இருக்க முடியாது, சொர்க்கத்தை கேட்பது. 2வது சொன்னார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேட்பது. நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்று சொல்லாமல் இருக்க முடியுமா? ஆனா சிந்திக்க வேண்டிய செய்தி. இதையெல்லாம் இந்த அமல் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ரமலான்ல வச்சு கேட்கிறோம். அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு, சொர்க்கத்தை எங்களுக்கு தா என்ற துஆவி எந்த அளவிற்கு நாம் ஈடுபடுகிறோம்? இது 2ஐயும் அதிகமாக கேட்டுக்கொண்டே இருங்கள். சொர்க்கத்தை தா, நரகத்தை விட்டு பாதுகாத்து விடு என்பதை அதிகமாக கேளுங்கள். இதை கேட்காமல் இருக்க முடியாது. ஒரு ஹதீஸ்ல வருது,
நரகத்தை விட்டு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான், அவனும் தூங்குகிறான். சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கிறான், ஆனால் அவனும் தூங்குகிறான். நபி அவர்கள் சொன்னார்கள். இன்னைக்கு சில பேருடைய ரமலான் தூக்கத்தையே கழிஞ்சிருது. நல்ல ஃப்ரீயா இருப்பாங்க, முதலாளியா இருப்பாங்க, பெருசா வேலை செய்ய வேண்டியிருக்காது. அல்லாஹ் அக்பர் சஹருக்கு எழுந்துட்டாங்க அப்படின்றதுனால வீட்டிலேயே அப்படியே சரிஞ்சிட வேண்டியது, ஃபஜர் கூட தொழுவது. இப்படி என்ன, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும், சொர்க்கம் வேண்டும், ஆனால் தூங்கியே கழித்து விடுவேன் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட மனிதனை பார்த்தால் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. சொர்க்கம் வேண்டும் என்று கேட்கிறான், ஆனால் தூங்கிக் கொண்டிருக்கின்றான். நரகத்தை விட்டு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்கிறான், ஆச்சரியமாக இருக்கிறது, தூங்கியே கழிக்கிறான். இன்னைக்கு சமுதாயம் தூக்கத்திலேயே கழித்து விடுகிறது. எனவே வரக்கூடிய ரமலான் மாதம் அதை பயன்படுத்த வேண்டும். நம்ம எல்லாம் புனிதர்களாக அது மாற்றி விட்டு நம்மை விட்டு செல்ல வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, பேணிக்கை மிக அவசியம். நபி அவர்கள் சொன்னார்கள், நோன்பு வைத்துக் கொண்டு யார் பொய்யான காரியங்களில் ஈடுபடுகிறார்களோ, பொய் பேசுகிறார்களோ, ஜூர் என்ற வார்த்தை வருகிறது, அதற்கு விளக்கம் தருகிறார்கள். பழி சுமத்துவது, திட்டுவது, ஏசி பேசுவது, புறம் பேசுவது எல்லாம் வந்துடும். பள்ளிவாசலை விட்டு வெளியில போனாலே விபத்து, புறம், அவரை பத்தி இவர், இவரை பத்தி அவர், அவரை பத்தி இவர். ரமலான் மாசம் ஆச்சுன்னா சில பள்ளிகள்ல இது ரொம்ப ஆயிரும், யாரை பத்தியாவது பேசிக்கிட்டு இருக்க வேண்டியது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி செஞ்சா அவர் நோன்பு வைத்து பட்டினியாக இருந்து எந்த பலனும் இல்லைன்றாங்க. ஹதீஸ்ல வருது, அவர் பட்டினியாக இருந்து நோன்பு நோற்றாரே, அந்த பட்டினியான நோன்பு அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லைன்னு வருது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றாங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னா, நோன்பு என்றால் என்ன சற்று கவனிக்க வேண்டும். நோன்பு என்றால் என்ன? ஹலாலை ஹராமாக்கி கொள்வது. தண்ணி தாக எடுக்குது, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? இப்ப தண்ணி தாக எடுக்குது, தண்ணி குடிக்கலாமா இல்லையா? குடிக்கலாம். ஆனால் நோன்பு வைத்து இருக்கும் பொழுது ரமலான் மாசத்துல என்ன செய்யறோம்? தண்ணி குடிக்க மாட்டோம், எவ்வளவு தாக வந்தாலும். அப்ப என்ன அர்த்தம்? ஹலாலையே ஹராமாக ஆக்கி கொள்கிறீர்களே. பொய் சொல்வது எப்பொழுதும் ஹராம், டிவி பார்க்கறது எப்பவும் ஹராம், ஆபாச வீடியோக்கள் பார்ப்பது எப்பொழுதும் ஹராம். ஹலாலான மனைவி, ஆனா பகல் நேரத்தில் போக முடியாது. ஹலாலான மனைவியே ஹராமாக ஆக்கி கொள்ளும் பொழுது அந்நிய பெண்ணை நோன்பு வைத்துக் கொண்டு பார்ப்பது. கணியத்திற்குரியவர்களே, நோன்பு வைத்துக் கொண்டு இந்த தவறுகளை செய்யக்கூடாது என்பதின் கருத்து என்ன தெரியுமா? அதாவது சில நேரங்களில் சில நபர்கள் சில காரியத்தை செய்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காம போயிடும். அந்த காரியம் பிடிக்காது. உதாரணத்துக்கு பாருங்க, விபச்சாரம் செய்வது, நன்கு விளங்க வேண்டும், விபச்சாரம் செய்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு கிழவன் விபச்சாரம் செய்தால் ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வுக்கு ரொம்ப கோபம் வந்துடும், ரொம்ப கோபம். பொய் சொல்வது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஒரு அரசன் பொய் சொன்னால், பொய் சொல்றதே பயந்து போய் சொல்லுவாங்க. நீ அரசனா இருக்கிற, யாருக்கு பயப்பட போற? ஆனால் நீ அரசனாக இருந்து கொண்டு பொய் சொன்னால் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்காது. இதே போன்று தான் பொய் சொல்வது எப்பொழுதும் பிடிக்காது, சினிமா பார்ப்பது எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. ஆனால் நோன்பு வைத்துக் கொண்டு பார்த்தால் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், நீ நோன்பு பட்டினியா இருந்த என்ன பிரயோஜனம் கேட்கிறான். நீ ஹலால ஹராமாகி எப்பொழுதும் ஹராமாக இருப்பதை விட வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, எனவே நாம் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு உறுதி எடுக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் ஹராமான எந்த காரியத்தையும், ஒரே ஒரு ஹராமை கூட என்னுடைய வாழ்க்கையில் இந்த ரமலானில் நான் செய்ய மாட்டேன் என்ற உறுதி எடுக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இந்த ரமலான் மாதத்தில் எந்த தவறும், எந்த பாவமும் கண்ணால், காதால், நாவால் நான் ஏசி பேச மாட்டேன், யாரிடத்திலும் சண்டை போட மாட்டேன், யாரை பற்றியும் பேச மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், இந்த செல்போனை தூக்க மாட்டேன். கணியத்திற்குரியவர்களே, தூக்க மாட்டேன்னா சில பேர் வெளியில போய் பேசுவாங்க, செல்போனை தூக்க கூடாதுன்னு சொல்ற இந்த காலம். கணியத்திற்குரியவர்களை சொல்ல வருவது எத்தனை ஆபாசங்கள், தேவையில்லாத காரியங்கள். இந்த ரமலான் மாதத்தில் நாம் அமலில் ஈடுபட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? செய்யக்கூடாத காரியத்தை செய்யக்கூடாது, அப்பதான் அமல் செய்ய முடியும். இரண்டாவது, ஆகுமான காரியத்தை கூட விடணும். ஆகுமானதுதான் அதை கூட விட்டால் தான் குர்ஆன் ஓத நேரம் கிடைக்கும். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட உறுதிகளை நாம் ஏந்தியவர்களாக ரமலான் மாதத்தை அடைந்தால்தான் ரமலான் மாதம் வருவதும் அது நம்மை விட்டு கடந்து செல்வதும் தெரியும். இல்லை என்றால் ரமலான் மாதம் முடிஞ்ச பிறகு என்ன தெரியுமா சொல்லுவோம்? இப்பதான் வந்த மாதிரி தெரிஞ்சு அதுக்குள்ள போயிருச்சு. அது எப்படிங்க இப்பதான் வந்த மாதிரி இப்போ வந்துச்சு, அதுக்குள்ள எப்படி போயிடும்? ரமலான் மாதம் நம்மை விட்டு கடக்கும் பொழுது தெரிய வேண்டும், நான் இத்தனை குர்ஆனை முடித்தேன் என்று தெரிய வேண்டும்.
நான் தினம்தோறும் தஹஜ்ஜுதிற்கு எழுந்து 8 ரக்காத் தொழுதேன், அதற்கு பிறகுதான் ஃபஜர் பாங்கு சொல்லப்பட்டது என்று தெரிய வேண்டும் நமக்கு. இல்ல சஹர் வந்துச்சு உடனே என்ன ஆயிடுச்சு, தஹஜ்ஜுத் கூட தொழல, அது கூட ஃபஜர் நேரம் வந்துருச்சு என்று நம்மளுடைய ரமதான் மாதம் கழிந்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா வரக்கூடிய ரமதானில் நிறைவாக நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.